நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருமே திருமணம் பண்ணிக்கிட்டதுலேருந்தே பலவிதமான சர்ச்சைகளில் சிக்கி வந்துக்கிட்டா இருக்கிறாங்க. அந்த வகையில் இவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டதுலேருந்து இவங்களோட திருமண வீடியோவை ஓடிடியில் வெளியிட்டது வர பல சிக்கலை சந்திச்சு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போதான் தனுஷ்க்கும் இவங்களுக்கும் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது. இந்த நிலையில் இப்போது நயன்தாராவோட கணவர் விக்னேஷ் சிவன் புதுச்சேரியில் இருக்கிற அரசுக்கு சொந்தமான இடத்தை விலைக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை புஷ்பா புருஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதமாக ட்ரோல் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க. இதனால மனசு உடைஞ்சு போகிற நயன்தாரா ஒரு பேட்டியில் நான் கல்யாணமே பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் பற்றியும் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருப்பாங்க. அந்த பேட்டியில் நயன்தாரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்கள் 2 பேரும் சேராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் நான் நினச்சிருக்கிறேன். நான் இப்போவும் குற்ற உணர்வோடு தான் இருக்கிறேன். காரணம், நான் தான் அவரை இந்த உறவுக்குள்ளே இழுத்தேன். நான் அவரோட வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருந்தா அவருக்கு தனியாக ஒரு பேர் கிடைச்சிருக்கும். இயக்குனர், பாடல் ஆசிரியர், எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா துறையிலையும் அவருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கும். விக்கி ரொம்பவே நல்ல மனிதர். அவர் மாதிரி யாராச்சும் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஒருத்தர் மேலே இருக்கிற அன்பும் மரியாதையும் அவங்க சந்திக்கிற நெகட்டிவான விஷயங்களால் காணாமல் போயிடுது. தனக்கு சமமாக இருக்கிறவங்கள தான் திருமணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே நினைக்கிறாங்க. நாங்கள் வெற்றியவோ ஆடம்பரத்தையோ செல்வாக்கையோ யோசித்து நாங்கள் திருமணம் பண்ணவே இல்லை. அன்பு மட்டும்தான் எங்களோட உறவுக்கு அடையாளம். என்னை விட லேட்டாக தான் விக்கி இந்த கெரியரை தொடங்கினாங்க. அதனால தான் அவங்கள பற்றி நிறைய ட்ரோல்கள் வந்துகிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுகிறதுல நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் நயன்தாரா ரொம்பவே எமோஷனலாக பேசியிருப்பாங்க. அந்த வகையில் இயக்குனர் விக்னேஷ் சிவன் சமீபத்தில் புதுச்சேரிக்கு போயிருந்தாங்க. அங்கே அவங்க சுற்றுலாத்துறை அமைச்சரை சந்தித்து அரசுக்கு சொந்தமான ஹோட்டலை விலைக்கு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வைரல் ஆகிட்டு இருக்குது. இதனால விக்னேஷ் சிவனை மீம்ஸா போட்டு கலாய்ச்சி வந்துட்டு இருக்கிறாங்க. சோசியல் மீடியா முழுக்க விக்னேஷ் சிவன் பத்தின நியூஸ் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதனால கடுப்பான விக்னேஷ் சிவன் இது முட்டாள்தனமான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சோசியல் மீடியா பக்கத்தில் ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட வந்த லோக்கல் மேனேஜர் தான் அப்படி அமைச்சிட்ட பேசினாங்க. அதை நான் பேசினதா மாற்றி புரிஞ்சுக்கொள்ளப்பட்டிருக்குது. நான் புதுச்சேரி விமான நிலையத்தில் LIK படத்தோட ஷூட்டிங் அனுமதி வாங்க மட்டும்தான் அங்கே போனேன். என்னை பற்றி வந்த மீம்ஸ்கள் மற்றும் ஜோக்குகள் நல்லா இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் அனாவசியமானது. அதனால விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் சிவனுமே சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் விக்னேஷ் சிவன் என்னதான் விளக்கம் கொடுத்தாலும் அவங்கள பற்றி ட்ரோல்கள் வந்தவுடன் தான் இருக்குது. இந்த நிலையில் நயன்தாரா தன்னோட கணவர் விக்னேஷ் சிவனை பற்றி பேசின வீடியோ தான் இப்போ சோசியல் மீடியா முழுக்க வைரல் ஆகி வந்துட்டு இருக்குது.